வாழ்க வளமுடன்மா. வாய்ஸ் கேட்கிறதா? நல்லா கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறை அருளுக்கும் குரு அருளுக்கும் ஐடி நிர்வாகத்தினருக்கும் அதற்கு மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி வரும் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவட்டும். அதற்கான தொண்டினை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்வோம் என்று கூறி கரு மையத்திலிருந்து சுத்த வெளி வரை என்ற இந்த நிகழ்வை தொடங்குவோம். அன்பர்களே, வேதாத்திரியத்தை நாம் அனைவரும் பயிற்சி செய்து வருகிறோம். அதில் அகலமாக போவதை விட ஆழமாக போக வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆழமாக செல்ல செல்ல அதில் நமக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் என்று கூறுவார்கள், பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் என்று கூறுவார்கள். ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ அனைத்து கருத்துக்களும் பயிற்சிகளும் வேதாத்திரியத்தில் முழுமையாக உள்ளன. எனவே நாம் வேதாத்திரியத்தை இன்னும் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொண்டோமேனால் பயிற்சிகளை செய்வது எளிதாக இருக்கும். அதன் மூலம் நாம் உயர்வும் எளிதாக பெற முடியும். மற்ற தேவையில்லாத பயிற்சிகளையும் விஷயங்களையும் தேடி அலைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. அதை நோக்கமாக கொண்டுதான் இன்றைய இந்த சிறப்பு சிந்தனையை அளித்திருக்கிறோம். முதலில் பிறப்பு இறப்பு என்பதை பற்றி மகரிஷி அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு கவியில் கூறுகிறார், என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். அறிவேன் கிடையாது, அறியேன். அப்ப மகரிஷிக்கே தன்னுடைய பிறப்பை பற்றியும் தன்னுடைய இறப்பை பற்றியும் அறியேன் என்று கூறுவது, அந்த கருத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை பற்றி சமுதாயத்தில் இருக்கும் அனைத்து மற்ற கருத்துக்களை நாம் கவனம் செலுத்த தேவையில்லை. மகரிஷி அவர்கள் கூறுகிறார், பிறப்பு இறப்பு என்பது இருட்டறையில் நடப்பது. அதை யாராலும் உணர்வாக சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார். அப்பொழுது நாம் நம் பிறப்பை பற்றியும் நம் இறப்பை பற்றியும் சிந்திப்பதை, பல்வேறு கருத்துக்களை கேட்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நமது மனதில் தேவையற்ற எண்ணங்கள், கருத்துக்கள் மிக அதிகமாக நம் மனம் வேதாத்திரியத்தில் ஆழ்ந்து ஈடுபடாது. எனவே மகரிஷி கூறும் கருத்துக்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அதற்கு இந்த பிறப்பை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது, இறப்பை பற்றி அதிகமாக நினைவு தேவையில்லை. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்று மகரிஷி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்.
அந்த நூலை படித்தால் போதும். தந்தைதாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாய் வந்தேன். அந்த பாடல் அனைவருக்கும் தெரியும். அந்த கரு உருவாகும் அந்த வினாடியை தீர்மானித்தது யார்? எவ்வளவோ தடவைகள் அந்த கணவன் மனைவி உடலுறவு கொண்ட போதும் ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட வினாடியில் அந்த தாயின் கருமுட்டையானது தந்தையின் விந்தோடு சேர்ந்து குழந்தையாக உருவாகுவதை இதை தீர்மானிப்பது யார்? இந்த கேள்விக்கு எல்லாம் வல்ல தெய்வம், தெய்வ ஆற்றலே அதை தீர்மானம் செய்கிறது என்பதை தவிர வேறு பதில் இல்லை. எனவே நாம் கருவாக உருவாகும் போதே அந்த தெய்வம், தெய்வ ஆற்றல் நம்மிடையே வந்துவிட்டது. தீர்மானிப்பது அந்த தெய்வமும் தெய்வ ஆற்றலும் தான். எனவே நாம் விரும்பி பிறக்கவில்லை, தெய்வத்தால், தெய்வ அருளால் பிறக்க வைக்கப்பட்டோம். இந்த கருத்தை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறக்கவே கூடாது. எனவே தெய்வம் நம்மை பிறக்க வைத்தது, நாம் பிறந்து விட்டதால் வாழ்ந்தே ஆக வேண்டும். அடுத்ததுக்கு வரும். அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். வாழ்ந்தே ஆக வேண்டும். இன்னொரு கவியில் கூறுகிறார், பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம் நாம். பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம். இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது. இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கைக்கு ஒப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம். இந்த கவியில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு அற்புதமான மெசேஜ் அதை கொடுக்கிறது. நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக வாழ முடியும் என்பதை இந்த கவி கூறுகிறது. அனைத்து ஜீவன்களும் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றன, மனிதனும் இதற்கு உட்பட்டவன். இந்த உண்மையை மறக்காத விழிப்புணர்வை ஒழுக்கத்தோடு, அப்படி என்றால் நமக்கும் பிறருக்கும் தீங்கு விளைவிக்காத செயல்களை செய்து, மதி உடலை பயன்படுத்தி சிந்தனை ஆற்றலை பயன்படுத்த வேண்டும், உடலை பயன்படுத்த வேண்டும், உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து, இதை மறக்கக்கூடாது, சிறப்பாக அனுபவித்து. எப்படி சிறப்பாக அனுபவிக்கிறது அப்படி என்றால், உலகத்தில் எவ்வளவோ இயற்கை இன்பங்கள், செயற்கை இன்பங்கள் உள்ளன. இயற்கை இன்பங்களை முழுமையாகவும் செயற்கை இன்பங்களை அளவு முறையோடும் அனுபவித்து வாழ வேண்டும். அது மிக மிக முக்கியம். இயற்கைக்கு ஒப்ப, இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இயற்கைக்கு ஒப்ப அப்படி என்றால், என் உடல் மனம் அதிகம் கெடாதவாறு, பிறர் உடல் மனம் கெடாதவாறு என் செயல்கள் இருக்க வேண்டும். அதுதான் இயற்கைக்கு ஒப்ப. இயற்கையோடு இணைந்து, இயற்கையோடு முரண்படாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தனையில் அமைதி பெற, மனதில் அமைதி வேண்டும். இன்ப துன்ப அமைதி, 3 நிலைகள் மனதின் நிலைகள். அதில் இன்ப துன்ப உணர்வுகளை தாண்டி அமைதியில் வாழ முயற்சி செய்வோம்.
இந்த லைன் பாருங்க, அமைதியில் வாழ வேண்டும் என்று ஆர்டர் போடல, முயற்சி செய்வோம்ன்றார். அப்பொழுது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தொடர்ந்த முயற்சியால் நமக்கு கிடைக்கும் அந்த அமைதி, அதை பெற முயற்சி செய்வோம், நம்மால் ஆன முயற்சிகளை செய்வோம் என்று கூறுகிறார். அதே போல மகரிஷி அவர்கள் கூறுவார், நாம் அனைவரும் பிறக்கும் போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் இந்த உலகில் வந்திருக்கிறோம், அந்த தேதிதான் தெரியவில்லை என்று நகைச்சுவையாக கூறுவார். அப்ப இறப்பு என்பது இயல்பானது, இயற்கை. தன்னுடைய பலத்தை இழந்து விட்டது. எனவே இயல்பான மரணம் அவருக்கு ஏற்படும் என்று கூறிவிடுவார்கள். அதற்காக ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அனைத்து உறுப்புகளும் போதிய அளவு நன்றாக செயல்பட்டு விட்டன. இப்பொழுது அவைகள் செயல்திறன் மிக மிக குறைந்து விட்டது என்று கூறுவார். இதுதான் வயது முதிர்வின் காரணமாக இறப்பது. அடுத்ததாக தீவிர நோய்களின் காரணமாக அகால மரணம் என்று கூறுகிறோம். வயது ஒரு மிக அதிகமாக இல்லாமல் இறக்கும் இறப்பு அனைத்துமே அகால மரணம் என்று கூறுகிறோம். அது நோயின் காரணமாக வரலாம், கொலை தற்கொலை விபத்துக்கள் போன்றவற்றின் காரணமாகவும் வரலாம். எனவே இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் அந்த மனிதனின் உடலில் உள்ள பஞ்ச பௌதியங்களும் பிரபஞ்ச பௌதியங்களோடு கலந்துவிடும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார். இறப்புக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று நான் மகரிஷி சிந்திக்கும் போது, பஞ்ச பௌதிகங்களும் பிரபஞ்ச பஞ்ச பௌதிகங்களோடு கலந்துவிடும் என்று கூறுகிறார். ஆனால் அந்த மனிதனின் மனதில் நிறைவேற்ற முடியாத உலகப் பொருள்கள் ஆசைகளின் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் பொழுது அந்த உயிர் வான்காந்த களத்தில் கலக்க முடியாமல் ஒரு காந்த திணிவாக காற்று மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கும். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு அமைதியாக வயதான பிறகு ஒருவர் இறக்கிறார் என்றால் அவர் உடலில் உள்ள பஞ்ச பௌதிகங்களும் இயல்பாக பிரபஞ்ச பௌதிகங்களோடு கலந்துவிடும். ஆனால் அகால மரணம் ஏற்படும் பொழுது அந்த உயிரில், மனதில், ஆன்மாவில் நிறைவேற்ற முடியாத நிறைய ஆசைகள் இருக்கும். அதன் அழுத்தம் காரணமாக அந்த ஆன்மாவானது காந்த களத்தில், காற்றின் மண்டலத்தில் உலகத்தை ஒட்டி இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த ஆன்மா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒத்த எண்ணங்களை, ஆசைகளை உடைய மனிதனோடு இணைந்து தனது பதிவுகளை நீக்கிக் கொள்ளும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இறந்த அந்த மனிதனின் மனதின் தூய்மைக்கு ஏற்ப அவனுடைய ஆன்மாவானது சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூபியம், சாயுச்சியம் என்ற நிலையை அடையும் என்பதை முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். சாலோக்கியம் என்பது இந்த உலகத்தின் ஆகர்ஷண சக்தியோடு தாண்டி போக முடியாமல் இருப்பது. சாமீப்பியம் என்பது சூரிய மண்டல வரையிலும் அது சென்றுவிடும். சாரூபியம் என்பது பிரபஞ்ச களத்தோடு இணையும். சாயுச்சியம் என்பது சுத்த வெளியோடு இணைந்துவிடும் என்பதை கூறியிருக்கிறார்கள்.
உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுரவாசல். இந்த திருமூலரின் வாக்கை நினைவு கூறுவோம். பிறப்பு இறப்பில் அதிகமாக கவனத்தை செலுத்தாமல், அதற்கு முன்னும் பின்னும் என்ன நடக்கும் என்பதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதை எப்படி சிறப்பாக வாழ முடியும், இதிலேயே நமக்கு கவனம் போக வேண்டும். இதுதான் ஆழ உழுவது. அதற்கு மகரிஷியோட கருத்துக்களை எல்லாம் சிலதெல்லாம் நாம புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். நம் மனம் அந்த இடத்துல வேவரிங்கே இருக்கக்கூடாது. தீர்க்கமான குரு சொல்லிவிட்டார் இதுதான் உண்மை என்று நம் மனம் தீர்க்கமாக அதில் நிற்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த அறிவு என்பது சுத்தவெளி, அந்த சுத்தவெளி என்பது தெய்வம். எனவே ஒவ்வொரு மனவளக்கலைஞரும் சுத்தவெளியே தெய்வம் என்பதை அனுபவமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு அந்த வகையில் நம் மனதை செலுத்த வேண்டும். எனவே சுத்தவெளி என்பது எங்கும் இருக்கிறது. அது ஒரு மெய்ப்பொருள். அணுவுக்குள்ளாக இருந்து அணுவை இயக்குவது, 2 அணுக்களுக்கு நடுவிலையும் இருந்து அதுவே விண்ணாக பஞ்சபௌதிகங்களாக தோற்றங்களாக பிரபஞ்சமாக செடி கொடிகளாக வந்து விலங்கினம் வரையிலும் வந்து நம் உடல் மனமாக இருப்பதும் அதே சுத்தவெளியின் தன்மாற்றமே. இந்த சுத்தவெளியை தெய்வம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார். அந்த தெய்வ ஆற்றல் இதுதான் மிக மிக முக்கியம். எங்கிருந்து வெளிப்படுகிறது, எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரிஜினல் டிவைன் எனர்ஜி எதிலெல்லாம் கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த சுத்தவெளியே தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாக நவகிரகங்களாக மாறி தெய்வ ஆற்றலை தூய காந்தமாக வெளிப்படுத்துகிறது. இதை நாம் மறக்கவே கூடாது. ஒன்று தெய்வம், தெய்வம் என்பது சுத்தவெளி. தெய்வ ஆற்றல் வெளியே வருவது பிரபஞ்சத்தில் பஞ்சபௌதிகங்களில் நவகிரகங்களில். நம் மனமானது பூவாக இருக்கிறது, பிஞ்சாக இருக்கிறது, காயாக இருக்கிறது, கனியாக மாறுகிறது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இன்ப துன்ப உணர்வுகளில் சிக்கிக்கொண்டு இருக்கும் பொழுது பூ போல பூவாக 14 சைக்கிள் பர் செகண்ட் நம் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலில் நோய்கள் அதிகம், மனதில் அமைதியின்மை. அதே தீட்சைக்கு பிறகு அந்த பூ பிஞ்சாக மாறுகிறது. 8 to 30 அந்த நிலையில் அமைதி நிலை அதிகமாகிறது. இன்ப துன்பங்களை அமைதி நிலையில் நின்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வருகிறது. ஆகினை சாந்தி துரியம். பிறகு காயாக மாற வேண்டும். தெய்வ ஆற்றல் மீது மனதை வைத்து வைத்து தவம் செய்து அந்த தூய தெய்வ ஆற்றல் நம் மனதில் உள்ள களங்கங்களுக்கு மேல்பதிவாக வந்து அந்த களங்கங்களை போக்க வேண்டும், குறைக்க வேண்டும். அந்த நிலையில் நாம் 4 to 7 என்ற பிரபஞ்ச இயக்கத்தோடு ஒன்றுகிறோம்.
அது இந்த பூ இப்பொழுது காயாக மாறிவிட்டது. நிறைவாக கனியாக மாற வேண்டும். 1 to 3 frequency. அது தானாக வர வேண்டும், இயல்பாக வர வேண்டும், பிறவியிலேயே வர வேண்டும். எனவே பூ போன்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் இருந்தோம். கனியாக மாற வேண்டும் என்று நினைப்பதை விட அந்த காயாக மாறி பிரபஞ்ச காந்தத்தோடு இணைந்து நாம் வாழும் பொழுது நமது உடல் ஆற்றல் அதிகமாகும், மன ஆற்றல் அதிகமாகும், தெய்வ ஆற்றல் நம்மிடம் அதிகமாக சிறப்பாக இயங்கத் தொடங்கும். எனவே வாழ்க்கை நமது முன்னோர்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 விதமாக வயதிற்கு ஏற்ப பிரித்தார்கள். மகரிஷி அவர்கள் தமிழில் இதை இளமை, நோன்பு, இல்லறம், துறவரம், சந்நியாசம் என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு நிலையிலும் அந்த மனிதன் அந்த நிலைக்கான கடமைகளை சிறப்பாக செய்து வாழ வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம். ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையின் கொள்கையாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்குள்ள வயதில் எனக்கு உண்டான கடமைகளை முதலில் சிறப்பாக செய்து வாழ்வேன். கடன் பிளஸ் மை, ஒரு அருமையான வார்த்தை. இந்த சமுதாயத்தால் தான் நாம் வாழ்கிறோம். இந்த சமுதாயத்திற்கு நம்மால் ஆன கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும். மகரிஷி அவர்கள் 5 வகை கடமைகள் என்று கூறுகிறார்கள். தன் கடமை, குடும்ப கடமை, சமுதாய கடமை. இதில் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது, தன் கடமை என்று சொல்லும் பொழுது தன் உடல் மனதை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சிகளை செய்ய வேண்டும். குடும்ப கடமை என்று சொல்லும் பொழுது நமது தாய் தந்தையர், பெற்ற மக்கள், வாழ்க்கை துணை, இவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், மகிழ்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த ஆற்றலை கொண்டு அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அவர்கள் உறவுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும். வாழ்க்கை துணை, பெற்ற மக்கள், பெற்றோர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ உதவ வேண்டும். அதற்கு மனிதனுக்கு போதிய உடல் நலமும் மன அமைதியும் வேண்டும். பெரும்பாலான மனிதர்களுக்கு இது போல் இருப்பதில்லை. அதனால் அவர்கள் கடமைகளை சிறப்பாக செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அபரிமிதமான விஞ்ஞான வளர்ச்சி. வாழ்க்கையின் தேவைகள் அதிகமாகி மனித மனதில் செயற்கை எண்ணங்கள் மிகுந்து விட்டன. அவனிடம் இயல்பாக இயற்கையாக உள்ள தெய்வ சக்தி சரியாக இயங்க முடியாமல் உடல் நோய்களாலும் மன துன்பங்களாலும் அவதிப்படுகிறான். இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாதது. இன்னும் அதிகமாகிக் கொண்டேதான் போகும் எதிர்காலத்தில். இந்த விஞ்ஞானம் வளர வளர மனிதத்தன்மை குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. எதிலும் விஞ்ஞானம், எதிலும் மாற்றங்கள். விஞ்ஞானம் எளிமையாக்குவதற்கு பதிலாக ஒவ்வொன்றையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் எளிதில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த விஞ்ஞான நுணுக்கங்கள் மிக அதிகமாகிவிட்டன. தாகம் எடுக்கிறது, ஒரு பாட்டில் தண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஏர்போர்ட்ல போய் அந்த பாட்டில் தண்ணி பிடிக்கணும்னா சாதாரணமா எப்படி இருக்கும்? டேப்னா அதுல குழாய் இருக்கும், மேல ஒரு லிவர் இருக்கும், அதை அப்படி தள்ளினா தண்ணி வரும், பிடிச்சுன்னு வரும்.
இங்க போனா ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன். எங்க பட்டன் இருக்கு, எதை அழுத்தணும், சில சமயம் கையை கிட்ட கொண்டு போனாலே தண்ணி வருது. சரி, அதை எப்ப மூடுறது அப்படின்னு பார்த்தாக்க நாம தள்ளி வந்துட்டா அதுவாகவே நின்றுடுது. ஆனா நமக்கு அது தெரியல, இது மூடலாமா அது மூடலாமா, தண்ணி வேஸ்டா போறதுன்னு பார்க்க. இப்படி ஒவ்வொரு சிறிய விஷயத்துல கூட டெக்னாலஜி ரொம்ப மிக அதிகமாகி அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு மிகவும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கிறது. ஒரு சாதாரண மூடியை திறக்கணும்னா கூட வாங்கிட்டு வந்த பிறகு ஜென்ரலா நிறைய திறப்போம். இப்ப அப்படி இல்லை. அந்த இடத்துல கட் பண்ணுங்க, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும், குறிப்பாக இந்த விமான நிலையங்களில் அவங்க போடுற கண்டிஷன்லாம் பார்க்கும்போது வயதானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆன்சைட்டி அதிகமாயிடும். போர்டிங் பாஸ்ல ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்ல போய் உட்கார்ந்தா திடீர்னு வேற கேட் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்றான். சைலண்ட் ஏர்போர்ட்ன்றாங்க. அப்ப மற்றவர்களோட தொடர்பு வைத்து கொண்டு போனால்தான் நாம் போக முடியும். அதே மாதிரி ஒரு ஃபிளைட்ல இருந்து இன்னொரு ஃபிளைட் மாற வேண்டும் என்றால் டிரான்சிட் அப்படிங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த இடத்துலாம் போட்ல இருக்கோ அது வழியாக போய் அந்த செக்கிங் இந்த செக்கிங் எல்லாம் பண்ணி, அப்ப விஞ்ஞானம் மிக மிக அபரிமிதமாக தேவைகள் வளர்ந்த காரணத்தினால் காம்ப்ளிகேஷனும் மிக மிக அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. ஒரு எளிய விஷயங்களை கூட ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பயன்படுத்தும் நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் மனவளக் கலைஞர்களாகிய நாம் அந்த எளிமையை விட்டுவிடக்கூடாது. அந்த எளிமையிலேயே நாம் முழுமையாக நின்று கொண்டு மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழட்டும், நான் எனது வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டு வாழ்வேன் என்ற உறுதியோடு நாம் இருந்தால்தான் இந்த விஞ்ஞான பகாசுர வளர்ச்சியிலிருந்து நாம் பாதிக்க முடியாமல் வாழ முடியும். இப்படி பார்க்கும் பொழுது இந்த மனம் செயற்கைத்தன்மை அதிகமானதனால் நமக்கு இறை சக்தி தேவையாக இருக்கிறது. அந்த இறை சக்தியை இரண்டு விதங்களில் பெறலாம். ஒன்று புற வழிபாடு, இன்னொன்று அக வழிபாடு. நமது முன்னோர்கள் காலங்காலமாக புற வழிபாட்டில் எந்திரம் மந்திரம் தந்திரம் என்ற வகையில் வழிபாட்டு முறைகளை திருக்கோயில்கள் மூலமாகவும் யாகங்கள் மந்திரங்கள் மூலமாகவும் சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமாகவும் ஏற்படுத்தினர். ஆனால் விஞ்ஞானம் அபரிமிதமாக வளர்ந்துவிட்ட காரணத்தினால் நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதே இறை வழிபாட்டை, அதே தெய்வ சக்தியை எளிதாக பெறுவதற்காக காந்த தத்துவத்தின் மூலமாக நம் மனதை செம்மைப்படுத்தி அக வழிபாடாக இறையாற்றலை எளிதாக பெறும் யோக பயிற்சிகளை மனவளக்கலை யோகா என்பதாக 16 வயதுக்கு மேல் அனைவருக்கும் பின்பற்றுவதற்கு எளிதாக அருளியிருக்கிறார். அது வேறு இது வேறு அல்ல. புற வழிபாடும் ஒன்றுதான், அக வழிபாடும் ஒன்றுதான். நோக்கம் ஒன்றுதான். இறை சக்தியை உடலில் மனதில் அதிகம் ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் இரண்டும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அக வழிபாட்டில் நாம் வெற்றி பெற உடலுக்கு உள்ளாக இருக்கும் மறை பொருட்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். நமது மனவளக்கலையில் பிரம்மஞான பயிற்சிகள் வரையிலும் ஒருவர் கற்றுக்கொண்டால் இந்த அனைத்தும் நமக்கு எளிதாக மகரிஷி அவர்கள் விளக்கியுள்ளார்கள். அதில் ஒன்று கருமையம், இரண்டாவது வித்து சக்தி, மூன்றாவது உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம், வான்காந்தம், சுத்தவெளி. இவைகளை பற்றிய உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக வழிபாடில் எளிதாக வெற்றி பெற
மேலும் இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால் மட்டும் போராது, அவைகளை நமது வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். நமது ஸ்கை யோகாவில் தெய்வத்தை சுத்த வெளியாகவும் தெய்வ ஆற்றல் வெளிப்படும் பொருள்களை பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் என்றும் குறிப்பிட்டு அவைகள் மீது மனம் வைத்து உயர்நிலை தவங்கள் மூலம் நித்தம் தவம் செய்ய செய்ய மனதிலும் உடலிலும் தெய்வ சக்தி அதிகமாகி கடமைகளை சிறப்பாக செய்து வாழ்க்கை இன்பங்களை அளவு முறையோடு அனுபவித்து வாழும் கலையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இது ஒரு கலை, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தவங்களில் வெற்றி பெற மனம் முழுமையாக நிற்க ஆகினை, சாந்தி, துரிய தவங்கள் என்கின்ற அடிப்படை தவங்கள் முறையாக தீட்சையின் மூலம் தகுந்த ஆசிரியர்கள் மூலம் அளிக்கப்படுகிறது. மேலும் இதில் சீக்கிரம் முன்னேற தேவையற்ற குணங்களிலிருந்து நம் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட அகத்தாய்வு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. தவங்களின் மூலம் அக வழிபாடாக இறைவனையும் இறை ஆற்றலையும் வழிபட்டு மனதில் உடலில் நல்ல ஆற்றலை எளிதாக அளித்துக் கொள்ளும் முறை மனித சமுதாயத்தில் பொதுவாக இல்லை. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. வள்ளலார் இறைவனை நோக்கி, இறைவா, என்னிடம் உள்ள உடல் குறைபாடுகளையும் மன குறைபாடுகளையும் அனைத்தும் உனக்கு தந்து விடுகிறேன். அதற்கு பதில் எனக்கு ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் உன் ஆற்றலை எனக்கு அளிப்பதன் மூலம் கொடுத்து விடு என்று கூறுவதாக வருகிறது. அப்ப பாருங்க, நம்ம தவத்துடைய மகரிஷி கொடுத்த தவத்தோட பெருமையை பாருங்க. நமது மனம், நமது கருமையம் இயல்பாக சஞ்சித கர்ம வினைகளால் பதிவாக இருக்கிறது. அது எவ்வளவு இருக்கிறது, என்ன இருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த கருமையத்தை மையமாக கோய்த்துதான் வித்து சக்தியின் மீது உயிர் துகள்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன, நமது உயிர் துகள்கள். அப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்தனியான இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை கொண்டவனாக இருக்கிறான். ஏனென்றால் கருமைய வேறுபாடு, பதிவுகளின் வேறுபாடு. கருமைய பதிவுகள் என்பது அந்த நவகிரகங்களின் பதிவுகள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சோ அவனது உயிர் துகள்களில் அந்த பதிவுகள் உள்ளன. எனவே உயிர் துகள்கள் சுழலும் பொழுது வரும் அவனுடைய ஜீவகாந்தத்தில் அந்த தன்மை இருக்கிறது. அந்த ஜீவகாந்தமே மனமாக செயல்படுவதால் மனதிலும் அந்த கருமையத்தின் தன்மை முழுமையாக வெளிப்படுகிறது. இப்ப பாருங்க, மகரிஷி அவர்கள் இந்த மனமாகிய காந்தத்தை தூய்மையான காந்தமாகிய பிரபஞ்சத்திலும் பஞ்சபூதங்களிலும் நவகிரகங்கள் மீது செலுத்தி செலுத்தி பழக பழக சஞ்சித கர்மம் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அதே போல 3 வயதுக்கு மேற்பட்டு நாம் செய்தவைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும், இயற்கைக்கு முரணான செயல், அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியது அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், தொடர்ந்து உயர்நிலை தவங்களை செய்யும் பொழுது இவைகளெல்லாம் தூய்மை அடைகிறது. அப்படி என்றால் ஒருவர் கேட்டார், அப்பொழுது தொடர்ந்து பாவங்களை தவறுகளை செய்து கொண்டே தவத்தையும் செய்தால் அதிலிருந்து தப்ப முடியுமா என்று ஒருவர் கேட்டார். அப்படி அல்ல. தவம் செய்து மனம் தூய்மை அடைய அடைய அந்த மனிதனால் மேலும் மேலும் அதே தவறுகளை செய்யவே முடியாது. மனதில் களங்கங்கள் குறைய குறைய அந்த மனிதனின் மனதில் தேவையற்ற எண்ணங்கள், பேராசை, உயர்தாழ் மனப்பான்மை, கடும் சினம், கடும் பற்று, வஞ்சம், முறையற்ற பால் கவர்ச்சி இவைகளெல்லாம் இயல்பாக குறைந்துவிடும். ஆரம்ப காலகட்டத்தில் தான் நாம் கொஞ்சம் ஒரு கடுமையாக தொடர்ந்து இந்த தவங்களை செய்ய வேண்டும். அது செய்து செய்து பழக பழக
மனமானது இயல்பாக புதிய தவறுகளை செய்யாது. அப்பொழுது இவருக்கு வரும் விளைவுகள் எல்லாம் எப்பொழுதுமே சிறப்பான ஒரு விளைவுகளாக வரத் தொடங்கும். நேற்று வரை செய்த என்னுடைய தவறான செயல்களுக்கு இன்றைக்கு விளைவு வருகிறது என்றால், இன்றைக்கு நான் செய்யும் நல்ல செயல்களின் விளைவு நாளைக்கு நன்மையாகத்தானே வர வேண்டும். எனவே தொடர்ந்து முயற்சி வேண்டும். இதற்கு மன்றங்களின் தொடர்பு வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம், சமுதாயத்தில் இந்த தவங்கள் பொதுவாக அங்கீகரிக்கப்படுவதில்லை. யாரும் அதிகமாக இதை மதிப்பதும் இல்லை. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்க, மனவள கலைஞர்களை பார்த்து, ரொம்ப பிரமாதமா இருக்கு, நான் தவம் செய்கிறேன், என் உடலும் மனதும் ரொம்ப நன்றாக இருக்கு அப்படின்னாக்க, தவம் செய்யாதவர்கள், அதில் ஆர்வம் இல்லாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் சென்று வைகுண்டம் காட்டுவானா, என்னென்னமோ இவர் உணர்கிறார். தன்னிலை அறிதல் என்கிறார், இறையுணர்வு என்கிறார், முக்தி என்றார், சமாதி என்கிறார். இவர் அன்றாட வாழ்வை, அன்றாட கடமைகளை, குடும்ப கடமைகளை சிறப்பாக முதலில் செய்யட்டும், அதற்கு பிறகு அவைகளை எல்லாம் பார்த்து கொள்வோம் அப்படி என்று சாதாரண மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், நாம் பூவாக நுழைந்தோம், காயாகத்தான் மாறலாமே தவிர, மகரிஷி அவர்கள் கனிந்து சொல்லும் அந்த கவிகளை, அந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாமே தவிர, அதை அனுபவமாக பெறுவது பொதுவாக சாத்தியமில்லை. எனவே அவைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, இந்த ஆற்றலை கொண்டு என் குடும்பத்தோடு எவ்வளவு சிறப்பாக வாழ்வேன், குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள் நமது மன்றத்தில், திருமணமாகி 2 குழந்தைகளோடு இருப்பவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் சொல்வது என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கை துணை, இவர் எப்பொழுதுமே மன்றம் 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 என்று மன்றத்திலேயே இருக்கிறார், குடும்ப கடமைகளை ஆர்வமாக செய்வதே இல்லை. மனைவி கூறுகிறார், என்னிடம் சந்தோஷமாக பேசுவதே இல்லை. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில்லை. இப்படி என்று அவர்கள் நமது மனவளக்கலையே மீது நாட்டம் இல்லாதபடி அந்த அன்பரின் செயல்கள் அமைகின்றன. எனவே நாம் நமது கடமைகளை முதலில் செய்வதற்கு மனவளக்கலையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இன்னும் குடும்பத்தில் குழந்தைகளோடு மகிழ்வாக இருக்க வேண்டும், இன்னும் உறவினர்களோடு ஒட்டி வாழ வேண்டும். இதைத்தான் வள்ளுவரும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகலார் பல கற்றும் கல்லார் அறிவிலாதர் என்று மிக அழுத்தமாக கூறுகிறார். நீ என்ன கற்று என்ன பயன், என்ன அறிவில் உயர்ந்து என்ன பயன், உன்னுடைய குடும்பத்திற்கும் அதிலிருந்து உன்னால் சர்டிபிகேட் வாங்க முடியவில்லை என்றால், அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், நீ என்ன ஆன்மீகத்தில் உயர்ந்து என்ன பயன்? அதனால் எப்படி ஒரு காரில் 5 கியர்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது அந்த கியரை மாற்றி அந்த வேகத்தை குறைத்து கொண்டு அதற்கேற்ப ஓட்டுகிறோமோ, அதே போல நாம் தொடர்ந்து தவ பயிற்சியால் உயர்ந்து இருந்தாலும் குடும்பம் என்று வருகிற பொழுது
நாம 2வது கியர் 3வது கியர் என்று அதற்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டு அவர்களோடு இணைந்து அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிக்கொள்ளாத மனவளக் கலைஞர்கள் மனவளக்கலைக்கு நல்ல பெயர் ஈட்டி தருவது இல்லை. தொண்டு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன் கடமை தன் குடும்ப கடமைகளை செய்த பிறகு நேரம் இருக்கும் பொழுது மன்றத்தில் வந்து தொண்டு செய்ய வேண்டும். ஒரு அன்பர் 35 வயது இருக்கும், ஒரு சிறப்பான ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு 10 வருடமாக சிறப்பாக ஒரு பிசினஸ், அதில் நல்ல பொருள் ஈட்டி சொந்த வீடு, கார், மனைவி, குழந்தைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆர்வத்தின் காரணமாக நான் ஒரு தவ மையம் ஆரம்பித்து வேதாத்திரியத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு போகிறேன் என்று ஆரம்பித்து மிக மிக அதிக சங்கடங்களுக்கு உட்பட்டு அந்த குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல், அந்த மனைவி யார் சென்றாலும் அவரை பற்றி நல்ல கருத்தை கூறாமல், அவர் எங்களை கவனிப்பதே இல்லை என்று கூறும் பொழுது வேதாத்திரியத்துக்கு அது பெருமை சேர்க்குமா? நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். தொண்டு என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு வயதான பிறகு அதுதான் சந்நியாசம் என்று கூறுகிறார்கள். அந்த நிலையில் இருக்கும் பொழுது தன் உடல், பொருள், ஆவியை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து தொண்டு செய்வது என்பது சிறப்பு. அந்த தொண்டு தன்னுடைய கடமைகளை செய்வதில் குறுக்கிட்டால் அந்த தொண்டினால் பயன் எதுவும் இல்லை. அந்த வாழ்க்கை துணையே சாபிக்கும் பொழுது, சாபம் கொடுக்கும் பொழுது இவர் எவ்வாறு உயர்வு பெற முடியும்? எனவே அனைவரும் சிந்திக்க வேண்டும். முதலில் மகரிஷியின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு, பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த தவத்தோடு கூடி 5 அளவு முறையும் 2 பண்பாட்டினையும் முடிந்த வரையில் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த தெய்வ சக்தி நம்முள் தேங்காது, இருந்து நமக்கு அதிக நன்மைகளை கொடுக்காது. மன்றத்தால் நாமும் நம்மால் மனவளக்கலை மன்றங்களும் வளர வேண்டும். தொண்டு என்கிற முறையில் மனவளக்கலை மன்றங்களுக்கு நம்மாலான பொருள் தொண்டு, உடல் உழைப்பு, அருள் தொண்டு இவைகளை அளிக்க வேண்டும். நம்மால் ஆன இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்மை கெடுத்து கொண்டு அல்ல, நம்மால் ஆன தொண்டினை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது வேதாத்திரியத்தின் மதிப்பு அதிகமாகும். வேதாத்திரியத்தின் நோக்கம் உலக அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, தனி மனித அமைதி. ஒவ்வொரு வேதாத்திரியனும் குடும்ப அமைதிக்காக பாடுபட வேண்டும். குடும்ப அமைதி பெறுவதற்கு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை என்ற 2 வகைகளையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இந்த அற்புதமான மனவளக்கலை யோகாவில் நாம் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியாதபடி ஏன் இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நிறைவு செய்து விடுவோம். முதலில் ஒவ்வொரு பயிற்சியையும் அதற்கு உண்டான விஞ்ஞான விளக்கங்களை நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பக்தி மார்க்கம் அல்ல, சொன்னதை செய்வது அல்ல. சிந்தித்தே தெளிவாய் என்ன காரணத்திற்காக மகரிஷி இதை கொடுத்திருக்கிறார், ஏன், எப்படி, எதற்கு என்று ஒவ்வொரு பயிற்சியும் விளக்கங்களை கேட்டு அதை நம் மனம் ஏற்றுக்கொண்டால் அந்த பயிற்சி சிறப்பாக அமையும். இரண்டாவது,
கருத்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்ததையே செய்ய வேண்டும் என்கிற பழக்கத்திலிருந்து விடுபட முடியாது. இது மிக மிக ஒரு தடையாக இருக்கிறது. என்றென்றால் மனதில் பழைய பழக்கப்பதிவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதிலிருந்து முயற்சி செய்துதான் விடுபட வேண்டும். அந்த பழக்கப்பதிவுகள் நாம் தவத்தினை தொடர்ந்து செய்ய முடியாத நிலையில அது தடையாக இருக்கும். அதில் நாம் வைராக்கியமாக இருந்து என்ன காரணத்திற்கு இருந்தாலும் சரி, தொடர்ந்து தெரிந்து விட்டது எனக்கு இந்த வான்காந்த ஆற்றலை தெய்வ சக்தியை பெற பெற என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், உடல் நலம் நன்றாக, எனவே இதை விடவே மாட்டேன் எந்த காரணத்துக்கு கொண்டும் என்று அதில் ஈடுபட்டு வாழ வேண்டும். அதோடு மன்றத்தினுடைய தொடர்பை இடையிடையே விட்டு விடுவது. தொடர்ந்து பயிற்சிக்கு வருவார்கள், மிக மிக ஆர்வமாக இருப்பார்கள், ஆனால் திடீரென்று காணா போய் விடுவார்கள். கூப்பிட்டால் போன்ல தொடர்பு கொண்டால் கூட ஆன்சர் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. நாம் மன்றத்திற்கு செல்வது தவங்களை செய்து நம் மனதை மேலும் மேலும் தெய்வ சக்தியை பெறுவதற்கு தயார் செய்வது என்ற ஒரே நோக்கத்தோடு போக வேண்டும். மன்ற நடவடிக்கைகள் எல்லாம் முடிந்தால் ஈடுபடலாம். சாதாரண மனவளக்கலை அன்பராக இருந்து கொண்டு மன்றங்களில் சென்று அந்த தவத்தில் ஆழ்ந்து இருந்து நம்மை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வருவதற்கு அது பயன்படும். மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தவே கூடாது. அது நமது ஆற்றலை குறைத்து விடும். அவர் இப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தார், அந்த பாலிடிக் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நமது மன்றத்திற்கு நாம் போவது தவத்திற்காக போகிறோம். அங்கு ஒரு காந்த களம் இருக்கிறது. அது எல்லோரும் சேர்ந்து தவம் செய்யும் பொழுது அந்த ஆற்றல் எளிதாக நமக்கு கிட்டும். கூட்டு தவம். எனவே நமது நோக்கத்தை போக்கஸ்டா வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக தவம் செய்தால் உடனடியாக அனைத்து வாழ்க்கை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நினைப்பது, இதில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ஏமாற்றம் வரும். ஏனென்றால் சஞ்சீத கர்ம வினைகள் ஆழமானவை. அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அதை விட தவம் செய்து ஆற்றலை பெற்றால்தான் அந்த வினைகள் எழுச்சி பெறாது. மகரிஷிக்கே எவ்வளவு உடல் உபாதைகள் மன துன்பங்கள் வந்தன என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் தவ வலிமையை கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு மேலும் அவைகள் வராதவாறு பார்த்து கொண்டார். அதே தான் நாம செய்ய வேண்டும். அதனால வாழ்க்கை பிரச்சனைகள் காலத்தால் சரியாகும். தொடர்ந்து தவம் ஒன்றுதான் இதற்கு வழி. புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் இல்லாதது. ஐயோ, இதுவரையிலும் உருவத்தையே கடவுளாக நினைத்து வணங்கி விட்டேனே, இப்பொழுது அருவம் என்று சொல்லுகிறார்களே, சுத்தவெளி என்று சொல்லுகிறார்களே என்று ஒரு மனதிற்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம், இது இருக்கும் பொழுது தவ ஆற்றல் எளிதாக வராது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக தவ ஆற்றலை பெற்று பெற்று அவைகளையெல்லாம் மொத்தமாக விட வேண்டிய அவசியமே இல்லை. சடங்கு சம்பிரதாயங்கள், திருக்கோயில்கள், வழிபாடு, யாகங்கள், மந்திரங்கள் அவைகள் எல்லாம் இருந்துவிட்டு போகட்டும். அவைகளை ஒரு விளையாட்டாக அதில் கலந்து கொள்வோம், செய்வோம். பட் தவத்தினை விடாது செய்வோம். சமுதாய புற அழுத்தங்களால் அகத்தவத்தில் தொடர்ந்து ஈடுபட முடியாது. சமுதாயத்தில் நமக்கு இந்த பயிற்சிகளில் ஈடுபட யாரும் உங்களுக்கு உற்சாகம் கொடுக்க மாட்டார்கள். முடிந்தால் நம்ம எந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபடுவார்கள். அதில் சமுதாயத்தை குறை சொல்லி பயனில்லை. மகரிஷியே இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப வருடங்களாகிவிட்டது. இன்னும் உலகம் முழுக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு வருடங்கள் ஆகும் என்று தெரியாது. பலவிதமான ஆன்மீக பயிற்சிகளையும் கலந்து கொண்டு மனதை ஸ்கை யோகாவில் ஒரு இது பெரிய குறையாக இருக்கிறது. துணை பேராசிரியர்கள் என்று கூறுகிறார்கள், 5 வருடம் பயிற்சி செய்தேன் என்று கூறுகிறார்கள்.
பேராசிரியர்கள் என்று கூட கூறுகிறார்கள். ஆனாலும் வேற யோக பயிற்சிகள், மற்றவர்கள் நடத்தும் யோக பயிற்சிகளில் 5 நாட்கள் 3 நாட்கள் என்று கலந்து கொண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார். உடல்நிலை சரியில்லை என்றால் மருந்துகளை எடுத்துக்கொள்வது தவறே இல்லை. மகரிஷியே உடல்நிலை சரியில்லாத போது மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. உணவில் மாற்றம், மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல். ஆனால் இந்த யோக பயிற்சிகளை விட்டு மற்ற யோக பயிற்சிகளுக்கு செல்வது எந்த விதத்தில் சரி என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, பயிற்சிகளை நாம் சரியாக அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் அதை புரிந்து கொண்டு செய்யாமல் இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் பல ஆன்மீக பயிற்சிகளை செய்யும் பொழுது பலவீனமாகிவிடும். எனவே இதில் ஆழ்ந்து செல்ல முயற்சி செய்வோம். நன்மைகள் பாருங்க, இந்த நன்மைகள் தான் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தெய்வ சக்தியை பெறுவதற்கு அதிக பொருள் செலவு செய்யவே தேவையில்லை. இது முதல் பாயிண்ட். இப்ப தெய்வத்தின் பெயரால் பொருள் இழப்பு வராது, பொருள் தேவைக்காது. தெய்வ சக்தியை பெறுவதற்கு காந்த தத்துவத்தின் மூலம், மனதின் மூலமாகவே பெற்று விடுகிறோம். தெய்வத்தை தேடி ஊர் ஊராக அலைய வேண்டியதில்லை. எனது துன்பங்களை போக்குவது இந்த தெய்வம், அந்த தெய்வம், அந்த கடவுள், இந்த கோயில் என்று ஒவ்வொரு கோயிலாக அலைய வேண்டிய அவசியமே இல்லை. வெகு தூரம் பயணம் செய்து பல திருக்கோயில்களுக்கு சென்று தெய்வ அருளை பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதையெல்லாம் சமுதாயத்திற்காக செய்யலாம், குடும்பத்திற்காக செய்யலாம். மற்றவர்கள் செய்யும் போது அவர்களோடு இணைந்து போகலாம். அதிலெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றால் மகரிஷி அவர்கள் சமுதாயத்தோடு தான் வாழ வேண்டும் என்று கூறிவிட்டார். எனவே சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களோடு இணைந்தால்தான் நாம் வாழ முடியும். ஒரு காட்டில் மிக மிக அற்புதமான ஒரு கனி இருக்கிறது. அதை பயன்படுத்துவார் யாரும் இல்லை. அப்படி என்றால் அந்த கனிக்கு என்ன பயன்? அதே போல நம்மளுடைய இந்த தவ ஆற்றல், மன அமைதி நம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன்பட வேண்டும். அவர்களோடு முரண்படக்கூடாது, அவர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். இன்னொன்று, மந்திரங்களை தவறாக உச்சரிப்பதன் மூலம் வரும் பக்க விளைவுகள் நமது தவத்தில் இல்லை. உன் மதம் பெரியது மிக மிக முக்கியமான பாயிண்ட். என் மதம் பெரியது, உன் கடவுள் பெரியது என்ற சண்டைகளுக்கு இடமே இல்லை. தெய்வம் என்பது ஒன்று, சுத்தவெளி. தெய்வ ஆற்றல் என்பது பிரபஞ்சத்திலும் நவ கிரகங்களிலும் பஞ்சபூதங்களிலும் வருவது. ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு எல்லாம். தரகர்கள் தேவையில்லை. பூசாரிகள், இவர் இந்த கோயில் அந்த கோயில் என்று இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உடல் ஆரோக்கியத்தில், மனதில் தாங்கும் சக்தியில் நல்ல மாற்றம் குறைந்த காலத்தில் ஏற்படும் நமது அக வழிபாடால். தொடர்ந்து மன அலைச்சூழல் குறைய குறைய நமது மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வரும். இதெல்லாம் அனுபவமாக நிறைய அன்பர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் இது. நிறைவாக பல தடைகளை தாண்டி இந்த மனவளக்கலை யோகாவை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குரு அருளாலும் திருவருளாலும் நம் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி வாழ்க்கையாக அமையும். மனம் தளராது தொடர்ந்து பயிற்சிகளை செய்து தொடர் உயர்நிலை தவ பயிற்சிகளை வெற்றி கொடுக்கும். நம் குடும்பத்தில், சமுதாயத்தில், நண்பர்களிடையே இந்த பயிற்சியில் ஆர்வம் கொண்டவர்கள் இருப்பார்கள், கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். அவர்களோடும் இனிமையாக நட்பு கொண்டு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் என்பவைகளை பயன்படுத்தி குணங்களை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமுதாயத்தோடு இணைந்து வாழுவோம். குருவினுடைய அருள், குரு கோள் அதனுடைய அருளும், புதன் கோள் அருளும், கேதுவின் அருளும் சேரும் பொழுதுதான் இந்த அக வழிபாடான ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும், நிலைக்க முடியும்.
இளம் வயதிலேயே இந்த யோகாவை நம் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தி விடுவோம். ஏனென்றால் அந்த இடத்துல நம் குழந்தைகள் மீது நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அவர்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். எனவே இளம் வயதிலேயே அறிமுகப்படுத்தி விடுவோம். அவரை பின்பற்றுகிறார்கள், பின்பற்றாமல் போகிறார்கள், அது அவர்கள் இஷ்டம். அதே போல சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவதில் தயக்கமே தேவையில்லை. ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லை என்றாலும் நல்லது. அதை பற்றி நாம் அது ஏற்கனவே பார்த்தோம். அந்த கோள்களின் அருள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மறுபடியும் அது தோன்றும். எனவே வேதாத்திரியம் தெரியாதவர்கள் இருக்கக்கூடாது. வேதாத்திரியத்தை பயிற்சி செய்யாதவர்கள் இருக்கலாம். மனம் தளராது தொடர்ந்து மனவளக்கலையை அறிமுகப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒரு நாள் வெற்றி நிச்சயம். உலக அமைதி கிட்டிவிடும். மகர்ஷியின் கனவு நிறைவேறிவிடும். இதுவே நாம் குருவுக்கு செய்யும் கைமாறு என்று கூறி, வாழ்க வேதாத்திரியம், வளர்க உலக சமுதாய சேவா சங்கம் என்ற வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக டி.எஸ். ராஜாராம் ஐயா அவர்கள், ஐயா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கலேருந்து பேசுறையா. சொல்லுங்கய்யா. நல்ல அருமையான சிந்தனை கொடுத்தீங்க. நிறைய தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேசுனீங்க. நான் நடந்தது அருமையான கருத்துக்கள். ஐயா எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்றும் என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம கூட அறிவிப்பு கொடுத்தாங்க, முழுமை நல வாழ்விற்கு மனவளக்க யோகாங்கிறோம். அப்புறம் வாழ்க்கையை நோக்கம் முழுமை பேருங்கிறோம். இந்த முழுமை நல வாழ்வு வாழ்ந்தா முழு பேர் கிடைக்குமா? அது 2த்துக்கு என்ன லிங்க்? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. முழுமை நல வாழ்வு என்பது முதல்ல அந்த கவிதையிலேயே நாம பார்த்தோம். மகரிஷி அவர்கள் கொடுத்த கவிதையில, இதுவரையிலும் இந்த உலகத்தில் பல கோடி உயிரினங்கள் பிறந்தன, வாழ்ந்தன, இறந்தன. அதேதான் மனிதனும் செய்ய வேண்டும். அது இயற்கை விதி. ஆனால் மனிதன் சமுதாயமாக வாழ்வதால் ஒருவருக்கொருவர் துன்பம் கொடுக்காமல் அந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டு இயற்கை இன்பங்களை ரசித்து தனது கடமைகளை, குடும்ப கடமைகளை சிறப்பாக செய்து வாழ வேண்டும். இதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கையாக அமையும். இதை நோக்கிதான் மகரிஷி அவர்கள் இத மனவளக்கலையை வடிவமைத்துள்ளார்கள். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, மகான்களுக்கு மன அலைச்சூழல் 1லிருந்து 3ஆக அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் அங்கு சென்று நிற்க முடியும், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும். ஆனால் மற்ற மனிதர்கள் யாரும் இந்த பயிற்சிகளின் மூலமாக படிப்படியாக உயர்ந்து அந்த 4லிருந்து 7 என்கிற நிலைக்கு வரும்பொழுதே அது உச்சகட்டமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும். அந்த அதாவது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நம்ம அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னேன். கூரை ஏறி கோழியே பிடிக்க முடியாதவன் வானத்தில் வைகுண்டத்தை எப்படி காட்ட முடியும்? நாம மகரிஷி கொடுத்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டதாலேயே உடனடியாக மகரிஷியாக மாற முடியுமா? அது மனம் சம்பந்தப்பட்டது, கருமைய பதிவுகள் சம்பந்தப்பட்டது. அதில் படிப்படியாகத்தான் பூ பிஞ்சாயி காயாக மாற முடியும். அதுவே மிகப்பெரிய வெற்றி. பூவிலேயே கருகி விடுகிறது, பிஞ்சிலேயே கருகி விடுகிறது. அந்த பிஞ்சை அடித்து பழமாக கூடிய விஷயங்களை சொன்னால் அந்த பிஞ்சு வெம்பி விடும், வீணாக போய்விடும். வாழ்க்கையே வீணாகி போய்விடும். அந்த 1லிருந்து 3 என்பது மகான்களுக்கே உரித்தானது.
அது அதில் எய்ம் பண்ணுவதை விட நாம் இந்த பிரபஞ்ச களத்தோடு இணைந்து வருவதற்கு தொடர்ந்து தவ பயிற்சிகளை செய்து நம் கடமைகளை சிறப்பாக செய்து அனுபவித்து வாழ்வோம். அதுதான் நாம் செய்யக்கூடிய உச்சபட்ச ஒரு முன்னேற்றம். வாழ்க. நல்ல விளக்கம், அருமையா இருக்கு. இன்னொரு கேள்வி, இப்போ அடிக்கடி எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு நிகழ்ச்சி எடுத்தா உடற்பயிற்சியோ தவம் எதை எடுத்தாலும் அதை பத்தி ஒரு கருத்துரை வழங்குறதுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஞ்ஞான பார்வைன்னு சொல்றாங்க. அது என்ன விஞ்ஞான பார்வை? விஞ்ஞான பார்வை என்பது நாம் சொல்லுகிறோம் நீ செய் பலனை பெறு என்று சொல்வதை விட, நீங்கள் பயிற்சியை செய்வதால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத விளக்கும் போது இந்த பயிற்சியை செய்வதில் பிடிப்பு வந்துவிடும். கைகளை சுழற்றும் பொழுது என்னுடைய 5 ஓட்டங்களும் ஒழுங்காக நடைபெறுகின்றன என்ற விஞ்ஞான விளக்கத்தை கொடுக்கும் பொழுது கை பயிற்சியை செய்வதில் ஆர்வம் ஏற்படும். அப்படி இல்லாமல் கையை இப்படி சுழற்று அப்படி சுழற்று கற்றுக்கொள், கை நன்றாக இருக்கும். இங்கு விஞ்ஞான விளக்கம் இல்லை, அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, உங்க குரல் கொஞ்சம் வேதாந்திரி மகரிஷி மாதிரியே இருந்துச்சு, அதை கேக்குற மாதிரியே இருந்தது அந்த குரல். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இப்ப நமக்கு பிறப்பும் தெரியாது இறப்பும் தெரியாது, நடுவுல வரோம், நடுவுல பிறக்கிறோம், எல்லா வேலையும் செய்யறோம். இப்ப நம்ம 2 உடல் சேரும் போது ஒருத்தர் பணக்காரா பிறக்கிறாங்க, ஒருத்தர் ஏழையா பிறக்கிறாங்க. அது கருமையத்திலேயே அவங்களுக்கு ஏற்கனவே செஞ்ச பாவ பதிவுங்களால அந்த மாதிரி பிறக்கிறாங்களா? இப்போ ஒருத்தர் அறிவா பிறக்கிறாங்க, ஒருத்தர் ஞானமா பிறக்கிறாங்க, ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி பிறக்கும் போது அவங்கவுங்க ஏற்கனவே செஞ்ச பதிவுனால அந்த மாதிரி பிறக்கிறாங்க ஐயா? ஆமா, நிச்சயமாக முன்னோர்கள் செய்த வினைப்பதிவுகளுக்கு ஏற்பதான் இந்த குழந்தை எந்த இடத்தில், எந்த தாய் வயிற்றில், எந்த நாட்டில், எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் தீர்மானிப்பது முன்னோர்கள் செய்த வினைகளே. எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இதை புரிந்து கொண்டு 16 வயதுக்கு மேல் இதை புரிந்து கொண்ட அந்த மனிதன் அதே 6வது அறிவை கொண்டு எந்த கர்மைய பதிவுகளால் எனக்கு இது போல தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன என்பதை புரிந்து அந்த கர்மைய பதிவுகளை அங்கு மாற்ற முடியாது, நான் இங்கு மாற்றிக்கொள்வேன் என்று மாற்றி வாழும் அந்த குணம் மனிதனுக்கு இருக்கு, சிந்தனை இருக்கு. உதாரணத்துக்கு ஒருவருக்கு எலும்பு பிறவியிலேயே ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு மெயின் உறுப்பு சில குழந்தைகளுக்கு சரியில்லாம இருக்கலாம். ஹார்ட்ல ஹோல் 3 வயசு குழந்தைக்கே வருதுன்றாங்க. அந்த எலும்பு பலகீனமாக இருப்பது அவருடைய தாய் தந்தையினர், அவர்கள் முன்னோர்கள், அவர்கள் சூரியனுடைய அருள் இல்லாத போது அந்த கரு உருவானதால் வந்த வினை. இத 16 வயது வரைக்கும் அப்படியே விட்டுடணும், பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. இயல்பா அப்படியே விட்டுட்டு அந்த குழந்தை மன முதிர்ச்சி அடைந்த பிறகு சூரியன் மீது தவம் செய்து மண்ணின் மீது தவம் செய்ய உடலில் உள்ள கெட்டி பொருள்கள் இயல்பாக சரியாகிவிடும். ஆமா, அதுதான் நம்ம செய்ய முடியுமே தவிர அந்த இடத்துக்கு போய் அது ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடிய அத்தாரிட்டி நமக்கு. ஐயா, இன்னொன்னுங்க, இப்போ நடுவுல அதாவது கடமைகள்லாம் முடிக்காம இறந்து போறாங்கல்ல, அப்ப அவங்க ஆத்மா எல்லாம் அலையுங்களா, எப்படிங்க? நிச்சயமா அலையும். ஒண்ணு, நமக்கு இந்த ஆன்மீக பயிற்சிகளை நன்றாக செய்து இயற்கை துன்பங்களான பசி, தாகம்
உடல் கழிவுகளை வெளியேற்றுதல், வாழ்க்கை துணை, இவைகளில் நிறைவு பெற்று இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பொருளாதாரத்திலும் உறவுகளிலும் அதிகமாக மயக்கம் கொள்ளாமல் இருந்தால் இந்த நிலையில் அவர் எந்த வயதில் இறந்தாலும் அது ஒண்ணும் தவறே கிடையாது. இல்லாதவங்க, அந்த மனப்பக்குவம் இல்லாதவர்கள் இறக்கும் பொழுது அந்த வெயிட், அந்த காந்தமானது பொதுவாக அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு இணைந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும். உதாரணமாக ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க மகன் ரொம்ப நாளா வாடகை வீட்டிலேயே இருக்காங்க. இந்த தாய் பார்த்து பார்த்து, ஏன்பா ஒரு சொந்த வீடு வாங்க கூடாதாப்பா, வாங்கணும்னு ஒரு ஆசையே இல்லையேப்பா, அதுக்கு பொருளை சேர்க்க மாட்டேங்கிறியே அப்படின்னு மனக்குறையாவே சொல்லிட்டு இருக்காங்க. வீடு மாறிண்டே இருக்க வேண்டி இருக்குன்னு. அப்ப அந்த தாய் இறந்துடுறாங்க. எந்த வயசு வேணாலும் இருக்கட்டும், 70 வயசு இறந்துடுறாங்க. அப்படின்னா இந்த இறந்த ஆன்மாவுக்கு எப்போதும் பவர் அதிகம். விட்டு உடல் அளவுக்கு இயங்குவதை விட அது இன்னும் அதிகமாக அதுக்கு. அப்ப என்ன பண்ணும், அந்த மகனுடைய மனதில் அம்மா இறந்த பிறகு வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் அந்த அம்மா 1 வருடத்திற்குள்ளாகவே வீடை வாங்கி விடுவார். ஆனால் அதை பார்ப்பதற்கு உயிரோடு இல்லை. அந்த ஆன்மா இவரோடு இணைந்து அந்த எண்ணங்களை ஏற்படுத்தி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும். ஆமா, நன்றிங்க ஐயா. ஏன்னா நடைமுறையில பாக்குறோம்ல, அதனால கேட்டேங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையிலே எங்களுக்கு வேதாந்திரி மகரிஷி சொன்ன மாதிரியே அந்த வாய்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நன்றிங்க. நீங்க வேதாந்திரி மகரிஷியோட என்ன ஒப்பிட்டு என்ன திட்டாதீங்க. திட்டல, அந்த வாய்ஸ் அப்படி சொல்லும் போதே அது பெரிய ஒரு வாழ்த்து கிடையாது. அவர் எங்க, நம்ம எங்க, அவர் பிரபஞ்சம், நம்ம ஒரு கால் தூசி கூட கிடையாது. இருந்தாலும் அந்த வாய்ஸ் தான் ஐயா சொன்னேன். ஏதோ முயற்சி பண்றோம், நம்மால் ஆனந்த பிறருக்கு சொல்றோம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவர் சூரியன்னா நம்ம ஒரு மெழுகுவத்தி கூட கிடையாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அடுத்ததாக உமாராணி அம்மா ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? உமாராணி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. இருக்கீங்களா உமாராணி? ஓகே. அடுத்ததாக சபரீஷ் சுந்தரடேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. அம்மா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா, நன்றி. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது என்னன்னா, இப்போ பலருடைய சாபாலை அல்லது அவங்களுக்கு அது உண்மையாவே தன்னோட தலைமுறையை பாதிக்குமான்னு ஒரு கேள்வி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்களே என்னோட மாமா அவங்க பெரிய டாக்டரா இருந்தாங்க. ஆனா நிறைய மக்களுக்கு நிறைய ரொம்ப எக்ஸ்பென்சிவா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொல்லுவாங்க. ஆனா அவங்க பேரங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, ஆட்டிசம்னு சொல்றாங்க. அதுதான் அதுல ஏதாவது உண்மை இருக்கா இல்ல சும்மா சொல்றாங்களா ஒரு கேள்வி. நன்றி. அதாவது சாபம் என்பது உண்மையாவே ஒருவருடைய உடலும் மனமும் நியாயமாக வருந்தி அவர்கள் மனதிலிருந்து வாய் வழியாக வரும் வார்த்தைகள். அதுபோல இன்னொருவர் அவருடைய உடலையும் மனதையும் மிகவும் வருத்தக்கூடிய செயல்களை செய்து துன்புறுத்தினார்கள் என்றால் அந்த சாபமானது அவருக்கும் அவருடைய தலைமுறையினருக்கும் அது தீமையாக வரும். ஆனால் இவர் எந்த கெடுதலும் செய்யவில்லை. அவர் கெடுதல் செய்ததாக நினைத்து விட்டார். அதன் காரணமாக அவர் கொடுக்கும் சாபங்கள் எல்லாம் இவரை ஒன்றும் செய்யாது. அறியாமையால் கொடுக்கும் சாபங்கள் ஒன்றுமே செய்யாது. ஆனால் இது போல குழந்தைகள் எல்லாம் சரியாக பிறக்கவில்லை என்றால் அதற்கு அவர்கள் மட்டும் காரணம் இல்லை,
அதற்கு முன்னோர்களும் காரணமாக இருக்கிறார். ஒரு டாக்டர் தொழில் ஒருவர் செய்கிறார். மற்ற உயிரின் துன்பங்களை போக்குவது முதல் கடமை அவருக்கு. அப்படி இல்லாமல் மிக அதிகமாக அதற்காக கட்டணத்தை வசூல் செய்து அதை கட்டாயமாக்கி அதை கொடுக்க முடியாதவர்களை கூட கொடுக்க வைத்து இது போல செய்யும் பொழுது அந்த சாபமானது அந்த டாக்டர் பொருளில் உயர்ந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை பாதிக்க வாய்ப்பு உண்டு. எனவே முடிந்த வரையிலும் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் துன்பப்படுவோருக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்து வாழும் பொழுது அந்த இறையாற்றல் அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் நன்மையை கொடுக்கும். அதனால் எங்கேயோ நடந்த தவறு, இந்த அகால மரணங்கள், இதுக்கெல்லாம் நம்ம எப்படி காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றால், எங்கேயோ முன்னோர்கள் செய்த தவறு அது இப்பொழுது விளைவாக வந்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும். அதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. வாழ்த்துக்கள். மிக சிறப்பையா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க ஐயா, நம்ம கடமைகளை செஞ்சு உயர் தவம் செஞ்சு இருந்துட்டு இருக்கோம் ஐயா. அப்ப குடும்பத்துல நம்ம பாதிக்காத அளவு நம்ம பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தோன்றதுக்கு வாய்ப்பு வரும்போது செய்யணும், அப்படிதானங்க ஐயா? குடும்பத்துல அமைதி இதுகள் ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு. சரி, இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சரி, தன் கடமை, குடும்ப கடமை, சமுதாய கடமை, ஊர் கடமை, இவைகளை செய்யும் பொழுது ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு என்று சொல்லுகிறார். சரி. அதனால அதுல குடும்ப அங்கத்தினர்களை நாம திருப்திப்படுத்த வேண்டும். அவர்களிடம் எடுத்து சொல்லி எனக்கு தொண்டு செய்வதில் விருப்பம் என்று, எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அது அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியது என்று புரிய வைத்து அவர்கள் பயிற்சிகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நம்மை தொண்டு செய்ய அவர்கள் மனமுகந்து அனுமதி கொடுத்தாலே அதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர்களுக்கும் அது புண்ணியமாக மாறும். எனவே முடிந்த வரையிலும் அதற்குண்டான வாய்ப்பு குடும்பத்தில் இல்லை என்றால், 2 குழந்தை இருக்கு, டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கு டியூஷன் எடுக்கணும், அதுக்கு டைட்டா இருக்கு அந்த அம்மாவுக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த குழந்தைகள்லாம் வளர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர்களை நன்றாக வளர்த்த பிறகு அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது தொண்டுக்கு வருவது சிறப்பு. சிறப்புங்க, நன்றிங்க, மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஐயா இப்ப நீங்க கவிதா கோவிந்தராஜனுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த மாதிரி அம்மா ஒரு குழந்தைக்காக இருப்பாப்பா, அவங்க இறந்துட்ட பிறகு அது நிறைவேறும் அப்படின்ட்டு. என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன விஷயம் கேட்கறதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுங்க. எங்க அம்மா என்னோடதான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவங்கள நான் தான் பாத்துட்டு இருந்தேன். அதனாலே எனக்கு கல்யாணம் எல்லாம் லேட் ஆச்சு. அவங்களுக்கு இன்னும் மொத்தம் 3 பிள்ளைங்களா இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, என்னோடதான் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டில பணம் வந்தது. அந்த நேரத்துல என் கூட பிறந்தவங்க அவங்கள கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. மத்தியத்துல எனக்கும் அம்மாக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதனால அம்மா என்ன சபிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க அவங்க சபிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஆகி கொஞ்ச நாளுக்கே அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்களோட சாபம் என்ன தட்டுங்களா ஐயா? அது ஒன்றும் தாக்காதுமா. ஏன்னா நீங்க செய்ததெல்லாம் உங்க மனசாட்சியின்படி நல்ல விஷயங்கள். அம்மாவை ரொம்ப காலம் வச்சு காப்பாத்தினீங்க, அவர்களுக்கு நன்மை செய்தீங்க. அதனால இதெல்லாம் ஒரு நல்ல செயல். மற்ற சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்கள் அவர்களை
தன் பக்கம் இழுத்து கொண்டு சொத்துக்காக இது போல செய்யும் பொழுது அது அதன் வழியாக வரும் சாபங்கள் உங்களை எந்த விதத்திலும் தாக்காது. கடைசி காலத்தில் அம்மாவை வைத்துக் கொள்ள முடியவில்லையே என்ற குறை உங்களுக்கு தேவையே இல்லை. அதனால நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்மையை செஞ்சிட்டீங்க. அந்த நன்மைக்கு நல்லதுதான் நடக்கும். கடைசி உயிர் போயிட இருக்க எங்க வீட்டுல தாங்க இருந்தாங்க. ஆனா என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்னோட சிஸ்டர் அவங்க நல்லா எனக்கு இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டதா இருக்கு. அதனால இருக்குமோ அப்படின்றதுதாங்க ஐயா. பிரச்சனை உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கு, என்றும் இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்கிறோம். பிரச்சனைகள் இல்லாதவர்களே கிடையாது, குறை இல்லாதவர்களும் கிடையாது. எனவே அதையெல்லாம் நீங்க ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக் கொள்ளாமல், இப்பொழுது நான் எனக்கும் பிறருக்கும் நன்மை தரும் செயல்களை செய்வேன். அதையெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ணி முழுமையாக உங்களுக்கு சொல்லவே முடியாது. அதையெல்லாம் அப்படியே டோட்டலா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அம்மா யாரையுமே சபிக்க முடியாது. அந்த அம்மாவுடைய உண்மையான தாய் உள்ளம் அது போல சொல்லாது. சில சமயம் வயதான காரணத்தினால, முடியாமை காரணமாக அவர்கள் சில சமயம் அது போல பேசுவார்கள். அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் நம்ம கடமைகளை சிறப்பாக செய்து விட்டோம். இன்னைக்கு எனக்கு என்ன கடமை இருக்கோ அதை நான் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு தெளிவான ஒரு மனநிலையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். வாழ்த்துக்கள். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க்யூ வெரி மச் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மை அடைகிறோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லம்மா. கஷ்டம் இயல்பா வரணும், நீங்க வர வச்சுக்க கூடாது. வர வச்சுக்கல. இப்போ இயல்பாக வரும் கஷ்டங்களை எல்லாம் நாம ஏற்றுக்கொண்டுதான் சகித்து கொண்டுதான் போகணும். வேற வழி. அது ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒரு பாசிட்டிவா சரி நாம ஏதோ ஒரு செஞ்சிருக்கோம் அதுக்கு உண்டான தண்டனை அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த வியூல கேக்குறேங்கய்யா. ஒரு பதிவு போகிறது, நாட்டுக்கு போறோம், ரோட்ல இன்னொருத்த நம்ம மேல இடிக்கிறான், அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, அவன் எதிரியே கிடையாது. என்ன ஆகுது, அங்க ஒரு சஞ்சீத கர்ம பதிவு நீங்குகிறது. இதனால அந்த துன்பங்களை எல்லாம் தைரியமா ஏத்துக்கணும், பயப்படவே கூடாது. கட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும். ஒரு துன்பம் வந்தா பயந்து போய் அதுக்கு உடனடியா தீர்க்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில அதுக்கு மருத்துவரை நாடுவது, அதை நாடுவது, பிராயச்சித்தம் பண்ணுவது, இப்படின்ட்டு அலைஞ்சு 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 அது மேலும் துன்பத்தை அதிகம் பண்ணுமே தவிர அதுல இருந்து விடுபட முடியாது. அதனால தைரியமாக ஏற்றுக்கொண்டு, நான் எனக்கு தெரிந்து இந்த தவறை செய்யவில்லை, இருந்தாலும் எனக்கு துன்பம் வந்து விட்டது, இது சஞ்சித கர்ம வினை போகிறது அப்படின்னு ஒரு தைரியமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அது ஒரு முறைதான் வரும், மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. அதாவது ஏற்றுக்கொண்டே இருந்தாக்க கொஞ்ச நாள்ல அங்க ஸ்டாக் இல்லாத போது எப்படி உங்களுக்கு தீமை வரும்? அதனால நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் இப்ப நம்மளால தீர்க்க முடியுதுன்னா தீர்த்துறோம், தீர்க்க முடியாததை நம்ம சஞ்சீதமா எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, தீர்க்க முடியாததை ஏற்றுக்கொள்வதை தவிர வேற வழியே இல்லை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேணுகா தேவி அம்மா, நீங்க ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அது என்னுடைய மிஸ்ஸஸோட மொபைல். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரையா, ரொம்ப உரையா நல்லா இருந்தது. அன்பர்களுடைய கேள்வி இதெல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்தீங்க. ஐயாவை நேர்ல பார்த்த எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா, சென்னையில இருக்கீங்களா? கோயம்புத்தூர். சரிங்க. ஒரு சந்தர்ப்பத்துல நேர்ல பாப்பீங்க. உரை மிக சிறப்பா இருந்தது, அதை சொல்றதா அட்ரைஸ் பண்ணேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா ஹேண்ட் பண்ணாங்க. அம்மா உங்களுக்கு ஏதாவது கேள்வியில இருந்து ஹேண்ட் பண்ணி கேட்கலாமா? வேற யாருக்காவது கேள்வியில இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம்.
செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நம்ம இந்த வேலை செய்யற இடத்தெல்லாம் நம்ம செய்யறோம், இந்த பல இடர்பாடுகள் நிறைய வருது நம்மளுடைய சூழ்நிலை பத்தி. அந்த நம்மளுடைய அந்த கருமையம் வேலை செய்யற இடத்துல நிறைய கலங்கப்படுது. அத நம்ம அந்த தூய்மை செய்யறதுக்கு நம்ம இன்னும் எந்தெந்த வழிகள் செஞ்சா அது பலப்பட்டு நல்லா நம்ம தூய்மை அடைய சீக்கிரம். வேலை செய்யும் போது நமக்கும் பிறருக்கும் கெடுதல் வராத வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா கருமையம் கலங்கப்படாது. அதை ஒரு கடமையாக சமுதாயத்துக்கு செய்யும் உதவியாக செய்து பலருக்கு நன்மைகளை அளிக்க வேண்டும் அந்த வேலை. அப்பொழுது அது கருமையம் கெடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒருத்தர் வட்டிக்கு பணம் கொடுக்கிறார், அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னா மகரிஷி அவர்கள் சொல்றாரு, செயலை பார்க்காதே அதை முடிவை பாரு என்று சொல்றாரு. அப்ப ஒருவருக்கு பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, 1 லட்சம் ரூபாய் தேவை இருக்கு, அவருக்கு எந்த விதமான சொத்து பத்தும் இல்லை. அவர் உடனடியாக தெரிந்தவற்றை போய் அதிக வட்டின்னா கூட கடன் வாங்கி அந்த ஆபரேஷனை செய்யறாரு அப்படின்னாக்க அது கடன் கொடுத்தவர்களுக்கு அது பாவமாக மாறாது. ஏனென்றால் உள்ள உயரிய நோக்கத்திற்கு தகுந்த சமயத்தில் ஒரு உதவியை செய்கிறார். ஆனால் அதே சமயத்தில் திருப்பி கொடுக்க முடியாதவர்களிடம் கடன் கொடுப்பதோ, அவர்களுக்கு வட்டியை கட்ட முடியாத நிலைமையில் வட்டியை வசூலிப்பதோ அது ஒரு பாவமாக மாறும். அதனாலதான் மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டி வாங்கும்போது ரொம்ப கராரா இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல சமுதாயத்திற்கு பல நன்மைகளை தனியாக செய்து விடுவார்கள் பிராயச்சித்தமாக. இது போல நம் கடமைகளை செய்யும் பொழுது பிறருக்கு துன்பம் வராமல் நம்மாலான நன்மைகளை செய்தால் கருமையும் கலங்கங்கள் வராது. உங்களுடைய தொழில் என்ன, அதை சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் மின்சாரத்துறை ஐயா, மின்சாரத்துறை. அதுல என்ன உங்களுக்கு கருமையம் கலங்க மாற அளவுக்கு அங்க என்ன வரப்போகுது? அது ஒர்க்கர் ஃபீல்டு இருக்கு ஐயா. அவங்க இருக்குள்ள நம்ம குறிப்பிட்டுக்குள்ள முடிச்சு ஆகணும். அதுல அந்த ஒர்க் லோடு இருக்குள்ள நம்ம மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணணும், ஒர்க்கருங்களை வச்சுட்டு வேலை வாங்கி அந்த ரொம்ப அந்த அளவுக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவா போகாதீங்க. ஏனென்றால் ஒருவர் சம்பளம் வாங்குறாரு, அதுக்கு ஏற்ற தொழிலை அவர் செய்துதான் ஆகணும். அந்த கடமையை அவர் செய்யாத போது மேலதிகாரியாக இருப்பவர்கள் அதை அவர்கள் கட்டாயப்படுத்திதான் செய்ய வைக்க வேண்டும். அது பாவமாகாது. நீதிபதி ஒரு தண்டனையை கொடுக்கிறார் என்றால் அது ஒரு பாவமாக மாறாது. ஒரு காவலர் ஒரு தண்டனையை கொடுக்கிறார் என்றால் அது பாவமாக ஆகும். அது தொழில் தர்மம். அதே போல நீங்கள் அது கட்டாயமாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது அவரிடமிருந்து அவர் வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது அவரை வேலை வாங்கும் பொழுது ஏற்படும் மனக்கசப்பு என்பது உங்களுக்கு பாவமாக மாறாது. சரி, அதை கடமையை செய்கிறோம் என்று செய்யணும், அவ்வளவுதான். சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? நிறைவு செய்யலாம். அன்பர்களே, ஒரு கருத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தெய்வம் எங்கும் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்தது. தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அதே தெய்வ சக்தி நமது உடலிலும் இருக்கிறது, மனதிலும் இருக்கிறது. அப்பொழுது நமது ஒவ்வொரு செயலும் அந்த உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரக்கூடியதாக அமைய வேண்டும். அப்ப அதை முழுமையாக பெறுவதற்கு ஒரு கைப்பயிற்சி செய்யறோம் அப்படின்னாக்க மனதிற்குள்ளாக என் கைகளே தெய்வம், என் கைகளே தெய்வம், என் கைகளே போற்றி, என் கைகளே போற்றி,
என் கைகளே போற்றி போற்றி அப்படி என்று நினைத்து செய்ய வேண்டும். தெய்வம் வெளியிலும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது. அப்ப நான் ஒவ்வொரு பயிற்சியை செய்யும் பொழுதும் இது போல தெய்வத்தை துணைக்கு அழைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த பயிற்சி எளிதாக வெற்றியாக மாறும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, தூரியம் இவைகளெல்லாம் தெய்வ சக்தி தான் எடுத்து இயக்குகிறது. அதனால இவைகளில் தவம் செய்யும் பொழுது அந்த தெய்வ நினைவாக ஒரு புனிதமாக நினைத்து அதை போற்றி போற்றி என்று மனதிற்குள்ளாக போற்றி அந்த பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது ஒரு நல்ல பலன் விரைவில் கிடைக்க தொடங்கும். கை பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது, மனமோ வேறு சிந்தனைகளில் இருக்கிறது. அதுவும் செயற்கை சிந்தனைகளில் இருக்கிறது. நான் பேங்க் போகணும், 10 மணிக்கு கேஷ் டிரா பண்ணணும், அங்க போகணும், இது போகணும். அப்படி இருக்கும்போது அந்த கை பயிற்சியினால் முழுமையான பலன் கிடைக்கும். அதை மாற்றி மனதை அதில் நிலை பெறுப்பதற்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும். மகரிஷி சொல்லிட்டார், எல்லாரும் சொல்லிட்டாங்க, திருமூலர் சொல்லிட்டாரு, உங்க உடலே தெய்வம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கூச்சம் எதற்கு? உடலே தெய்வம்னு சொல்வதற்கு ஏன் பூச வேண்டும்? நாம தயங்க வேண்டும். அப்ப கை பயிற்சி செய்யும் போது, கைகளை சுழற்றும் போது, கால் பயிற்சி செய்யும் போது என் கால்களே தெய்வம், என் கால்களே தெய்வம், என் கால்களே தெய்வம், கால்களே போற்றி, என் கால்களே போற்றி, என் கால்களே போற்றி என்று மனதுக்குள்ளாக செய்து ஒவ்வொரு உறுப்பையும் அந்த பயிற்சியை செய்யும் போது செய்தால் அந்த தெய்வ ஆற்றல் மிக எளிதாக நம்மிடம் தங்கி நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நிச்சயம் கொடுக்கும். அது குடும்ப அமைதியாக நிச்சயமாக மாறும். இதை சொல்வதற்கு நமக்கு தயக்கமே தேவையில்லை. இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. இதை தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி குடும்ப நலத்தோடு வாழ்வீர்களாக. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே